இந்த சைக்கிள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வரதை முதல்ல உடைக்கணும். ஈஸி டார்கெட் வந்து ஏடிஎம்கே. நீங்க பாருங்க, எடப்பாடியோட அவங்க அலையன்ஸ் வைக்கிறாங்க. எப்போ கிட்டத்தட்ட 11 months முன்னால, எலெக்ஷனுக்கு 1 year முன்னாலே வைக்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு அவங்க பண்ணதெல்லாம் பாருங்க, ஏடிஎம்கேவை எவ்வளவு வீக்கெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வீக்கெண்ட் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையை வெளியில போறாரு, அவர் போக வச்சதுக்கு காரணம் அவங்க தான். ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போறாரு, அவங்க நினைச்சுதான் இந்த பக்கம் கொண்டு வரலாம், முடியல. டிடிவியை மட்டும் இந்த பக்கம் சேர்த்து வச்சாங்க. அதர் தன் தட் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அலையன்ஸ் ஒண்ணுமே பண்ணல. இன்னொன்னு, the promise they gave it to எடப்பாடி was they will disarm டிஎம்கே. ஒண்ணுமே பண்ணல. ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படிலாம் எந்த எண்ணமும், என்டிஏ ஜெயிக்கணும் அவங்க பாஷையில் சொன்னா கிடையாது. டிஎம்கே ஜெயிச்சு கண்டினியூ ஆகட்டும்ன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை என்டிஏ கவர்மெண்ட் சொல்றாங்களே விட நடைமுறையில் ஒன்றும் அவங்க அது எடப்பாடி வின் பண்றதையோ ரெஜிம் சேஞ்சையோ அவங்க வந்து விரும்பவே இல்லை. தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். மற்ற ஸ்டேட்ஸ்ல பிஜேபியோட ஆர்ச் எனிமீஸா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கோ பகத்சிங் மானுக்கோ அல்லது காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷுக்கோ தெலுங்கானாவோ கர்நாடகாவோ கொடுக்குற குடைச்சல்ல 10ல் 1 பங்கு கூட திமுக கொடுக்கல. அவங்க இத்தனைக்கும் டிஎம்கேவும் வந்து ஆன்டி பிஜேபி தான் பேசுது. ஸோ இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். நேற்று மோடியோட ஸ்பீச்சை, பிரதமரோட ஸ்பீச்சை வந்து நான் வந்து யூஸ்வல் மோடி ஃபயர் பிராண்ட் ஸ்பீச் அது இல்லை, அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு